ஹாய் ஜென்சிஸ். என்னடா எடுத்தோடனே ஹாய் ஜென்சிஸ் சொல்லணும்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, இன்றைக்கி இருக்க இந்த ஜென்சிஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா பெரிய ப்ராப்ளம் என்ன அப்படின்னாக்கா, எதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரில. எல்லாத்தையுமே பார்த்து இருக்கிறது இல்லையா? ஒரு ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுறாங்கனாக்கா அதையே நம்மளும் பண்ணணும்னு ஆசைப்படுறது, ஒரு ஃப்ரெண்ட்ஸ் போகிறாங்கனாக்கா அதையும் நம்மளே செய்யணும்னு ஆசைப்படுறது, எல்லாமே ஃப்ரெண்ட்ஸை பார்த்து சுற்றி இருக்க வட்டத்தை பார்த்து அதே மாதிரி நம்மளும் பண்ணணும்னு ஆசைப்படுறது தான் இந்த ஜென்சிஸோட பழக்கமாக இருக்குது. இது குறை சொல்லலைங்க, இது வந்து நம்மளோட நேச்சராக மாறிடுச்சு. முன்னாடி பல வருஷங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னாக்கா இருந்த மனிதர்களும் இப்போ நாங்களாம் எங்களோட லைஃப் ஸ்டைல்லே பார்த்தீங்க அப்படின்னாக்கா நாங்களாம் பார்த்து பழகி பேசி விளையாண்டவங்க, அதுலேருந்து கற்றுக்கிட்டவங்க. ஆனால் இப்போ இருக்க ஜென்ரேஷன்ஸ் அந்த ஜென்சிஸ் பார்த்தீங்க அப்படின்னாக்கா பார்த்து மட்டுமே பண்ணுற குழந்தைங்களாக மாறிட்டாங்க. ஸோ அதனோட விளைவுகள் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக நமக்கு நல்ல விஷயங்களை கொடுக்குமோ அப்படின்னாக்கா இது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. 12 இயர்ஸ்லேருந்து 20 இயர்ஸ்க்குள்ளே அவங்க குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னாக்கா நிச்சயமாக நீங்கள் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு அவங்களோட உட்காந்து நீங்கள் பேசியே ஆகணும். அவங்க என்ன செய்யணும் அப்படிங்கிறத நீங்கள் கைட் பண்ணியே ஆகணும். இது வந்து ஒரு விழிப்புணர்வு பிரச்சனைலாம் கிடையாது. உங்கள் குழந்தைங்களோட லைஃப், உங்கள் குழந்தைங்களோட வாழ்க்கை. நீங்கள் வந்து பிஸ்னஸ் பண்ணலாம், இல்லை ஏதோ ஒரு பிஸி ப்ரொஃபஷனில் இருக்கலாம். இதை நீங்கள் தெரிஞ்சுக்காமல் விட்டுட்டீங்க அப்படின்னாக்கா உங்களோட குழந்தைங்களோட லைஃப் ஒரு கேள்விக்குறியாக நிற்கும். இது பயமுறுத்துறதுக்கு கிடையாது, நிதர்சனமான உண்மை. ஸோ உங்களோட குழந்தைங்க கூட உட்காந்து பேசி அவங்களுக்கு என்ன செய்யணும் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத கைட் பண்ணீங்க அப்படின்னாக்கா அவங்களோட ஃப்யூச்சர் நல்லாயிருக்கும். தேங்க்யூ.